காஸ்மா ஹெல்த் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஆசனங்கள் நம்ம பண்ணலாம். இதை நம்ம தினசரி நம்ம பண்றது மூலயமா நம்ம என்ன டைப் ஆஃப் ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி, அதே மாதிரி இடுப்பு வலியில நிறைய விதங்கள் இருக்கு. என்னென்ன காசஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எலும்பு தேய்மானம், அதுவும் அந்த தண்டுவலத்தோட இந்த ஸ்பைனல் போன்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பைனல் போன்ஸ்ல ஏதாவது டீஜெனரேஷன், அதாவது தேய்மானம் இருந்தாலும் சரி, அந்த டிஸ்க் விலகி இருந்தாலும் சரி, இல்ல நமக்கு சயாட்டிக் நர்வ் வந்து கம்ப்ரஸ் ஆகி சயாட்டிக்காவா இருந்தாலும் சரி, இந்த 3 ஆசனம் நம்ம பண்ணும்போது இன்ஸ்டன்டாவே நமக்கு ஒரு ரிலீஃபே நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய இடுப்புல இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே நல்லா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகி, ஸ்ட்ரெச் ஆகி, அது வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன குடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட ஸ்பைனல் போன்ஸ மட்டும் இல்லங்க, ஈவன் நம்மளுடைய ஸ்பைனல் நர்வ்ஸையும் டோன் அப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆசனங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலயும் ஒரு 5 டைம்ஸ் நம்ம இத ரிப்பீட் பண்ணலாம். ஈவ்னிங்லயும் பண்ணலாம். இந்த மாதிரி இடுப்பு வலி இருக்கிறவங்க, நம்ம முக்கியமா முன்புறமா குனிஞ்சு பண்ணக்கூடிய ஆசனங்கள நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி இன்வெர்டட் போஸ்டர்ஸ் நம்ம பண்ணும்போது, ஃபார்வர்ட் பெண்டிங் நம்ம பண்ணும்போது, இது நம்மளுடைய பேக் பெயின இன்னும் அக்ரவேட் பண்ணும். நெறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, "இடுப்பு வலி இருக்கா? நான் யோகா கிளாஸ் போறேன். அதனால எனக்கு வந்து பேக் பெயின் வந்து சரியாயிடும்ன்றதுக்காக போவீங்க. ஆனா நீங்க அங்க பண்ணும்போது இன்னும் அதிகமாகும். காரணம் என்ன அப்டின்னா, நமக்கு பேக் பெயின் இருக்கும்போது ஃபார்வர்ட் பெண்டிங் நம்ம பண்ணக்கூடாது. அது இன்னும் நம்மளுடைய பிரச்சனைய அதிகமாக்கி விட்டுடும். இப்ப நம்ம பார்க்க போற இந்த 3 ஆசனங்கள் என்னென்ன அப்டின்றத பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற ஆசனம் என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, மர்ஜரி ஆசனம். மர்ஜரி ஆசனம். ஃபர்ஸ்ட் நம்ம வஜ்ராசனத்துல கம்ஃபர்டபுளா உட்கார்ந்திருக்கோம். மெதுவா நம்மளுடைய கைகள் 2த்தையும் முன்புறமா நம்ம கொண்டு போகி, நம்ம 4 கால்ல இருக்கிற மாதிரி, அதாவது நம்மளுடைய முட்டி, நம்மளுடைய 2 கைகளும் முன்னாடி வச்சு, நம்ம வந்து அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு பூனை வடிவம். லைக் இது வந்து பேரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கேட் கவ் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அந்த 4 லெக்லயும் நம்ம இருக்கிற மாதிரி இந்த போஸ்டர்ல இருந்து, மெதுவா மூச்ச உள்ளிழுக்கும்போது, நம்மளுடைய தலைப்பகுதிய மேல் நோக்கி கொண்டு வரும். அப்போ நம்மளுடைய இடுப்பு பகுதியில நல்ல ஒரு ஆர்ச் குடுக்குறோம். மூச்ச வெளிய விடம்போது, நம்மளுடைய தலைய அப்படியே முன்புறமா குனிஞ்சு, நம்மளுடைய அந்த அந்த தவட வந்து நம்மளுடைய இந்த ஜுகுலார் நாச்ல டச் பண்ற மாதிரி. அப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த மேல் புறமா ஒரு ஆர்ச் வந்து நமக்கு தெரியும். மெதுவா மூச்சு உள்ள இழுக்கிறோம். நம்மளுடைய இடுப்பு பகுதியில ஒரு வளைவ குடுக்குறோம். மூச்ச வெளிய விடும்போது முன்புறமா போறோம். நார்மல். கைகள் 2த்தையும் தளர்த்தி, நம்மளுடைய எல்போ சப்போர்ட் மூலியமா நம்ம வந்து வஜ்ராசனத்துல திரும்பி கம்ஃபர்டபுளா உட்கார்றோம். ரிலாக்ஸ். கேட் கவ் போஸ். இது வந்து நம்ம எப்படி ஒரு பூனை எல்லாம் நல்லா தூங்கிட்டே இருக்கும். டக்குன்னு எழுந்துச்சுன்னா, அது ஒரு ஸ்ட்ரெச் குடுத்துட்டு ஓடும்ல. அந்த ஸ்ட்ரெச் தான் வந்து இந்த மர்ஜரி ஆசனம். இதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய அந்த தண்டுவடம் நல்லா உள்ள போய் அப்படி ஸ்ட்ரெச் ஆயி வரும்போது, இதுக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி, ஸ்பைன்ல எங்க பெயின் இருந்தாலும், அதுக்கு ஹோல் பேக்கையே நமக்கு ரிலாக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியது தான் இந்த மர்ஜரி ஆசனம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசன்ட் சர்ஜரீஸ் எல்லாம் பண்ணியிருந்தா நம்ம இத அவாய்ட் பண்ணணும். ஹெர்னியா ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம இத பண்ணக்கூடாது. ஆ ரொம்ப சிவியர் பெயின் இருந்தாலும் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ மருத்துவருடைய மேல் பார்வையில நம்ம எவ்ளோ டியூரேஷன் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றது, நம்ம கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதோடைய ஃப்ரீக்வன்சிய நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சிவியர் பேக் பெயின் இருக்கிறவங்க, நான் இத மட்டும் பண்ணி நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நெனச்சா இது தவறு. நம்ம மருத்துவர அணுகி நம்ம பார்க்கறது ரொம்பவே நல்லது. அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, சரல் புஜங்காசனம். பாம்பு வடிவம், கோப்ரா போஸ். சரல் புஜங்காசனம் ஃபர்ஸ்ட்டு தளர்ந்த நிலையில இருக்கும். நம்மளுடைய கைகள் 2மே நம்ம தலைக்கு மேல இருக்கு. கால்கள் 2த்தையும் சேர்த்து வச்சிருக்கோம். மெதுவா நம்மளுடைய கைகள நம்மளுடைய நெஞ்சு பகுதிக்கு பக்கத்துல நம்மளுடைய 2 பாம்ஸையும் நம்ம வந்து பிளேஸ் பண்றோம். மூச்ச உள்ளிழுக்கும்போது நம்மளுடைய நெத்தி பகுதி, மூக்கு, சின், கழுத்து, நம்மளுடைய நெஞ்சு பகுதி,
மெதுவா மேல உயர்த்துறோம். நம்மளுடைய நாவல் வரைக்கும் நம்ம வந்து ரெய்ஸ் பண்றோம். நம்மளுடைய 2 கைகளும் தரையில தான் இருக்கும். நம்ம எல்போ வரைக்கும் நம்ம தரையில தான் கை வச்சிருக்கோம். இது பேரு சரல் புஜங்காசனம். ஆக்சுவலா புஜங்காசனம் அப்படின்னாலே கோப்ரா போஸ். இது சரல் புஜங்காசனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம இடுப்பு வலிய குறைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஆசனம் தான் இது. மெதுவா மூச்ச வெளிய விடும்போது, நம்ம கீழ நம்மளுடைய வயிறு பகுதி, நெஞ்சு பகுதி, கழுத்து, நெத்தி ரிலாக்ஸ். கைகள் 2த்தையும் தளர்த்துறோம். கால்கள தளர்த்தி ரிலாக்ஸ் யுவர் பாடி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம நார்மலான கோப்ரா போஸ்டரே புஜங்காசனாவே பண்ணலாம். ஆனா, இந்த மாதிரி பேக் பெயின் இருக்கிறவங்க, குறிப்பா இடுப்பு, கழுத்து இந்த மாதிரி வலி இருக்கிறவங்களுக்கு, இந்த சரல் புஜங்காசனம் பண்ணும்போது, அது அவங்களுடைய ஷோல்டர், நெக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பேக்க நல்லா ஆர்ச் பண்றதுனால, ஈவன் ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீவ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்ப ரீசென்ட்டா ஒரு 2023ல ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அத ஸ்ட்ரெச் பண்ணும்போது, அந்த ஆர்ச்சா அது வளையும்போது, நமக்கு பாராசிம்பத்தெடிக் ஸ்டிமுலேஷன குடுத்து, நம்மளுடைய நரம்பு மண்டலத்துல ஒரு அ அமைதிய ஏற்படுத்தி, நமக்கு ஒரு ரிலாக்சேஷன குடுக்கறதுக்கு, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸ ரிலீவ் பண்றதுக்கு இந்த சரல் பூஜங்காசனம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, உதிரகர்ஷனாசனா அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம பண்ண போறது உதிரகர்ஷனாசனம். 2 நீ ஸ்பைன் ட்விஸ்ட் போஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பேக் பெயினுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. இத பண்ணும்போதே நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் வந்து நமக்கு பேக்ல ஃபீல் பண்ணலாம். மெதுவா சவாசனத்துல இருந்து நம்ம கால்கள் 2த்தையும் ஒண்ணு சேர்த்து கொண்டு வரோம். கைகள உடல் கிட்ட வைக்கிறோம். அடுத்தது நம்மளுடைய கால் முட்டிய மடக்குறோம். 2 கால் முட்டிய ஃபர்ஸ்ட்டு வலது கால், அடுத்தது இடது கால். கைகள் 2த்தையும் நம்ம தோள்பட்டை வரைக்கும் மூச்சு உள்ளிழுக்கும்போது, தோள்பட்டை வரைக்கும் நம்ம ரெய்ஸ் பண்றோம். மெதுவா தோள்பட்டை வரைக்கும் ரெய்ஸ் பண்ணி கைகள கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வைக்கிறோம் கைகள. எஸ். மெதுவா மூச்சு வெளிய விடும்போது, வலது புறமா கால் முட்டிய வந்து நம்ம ட்விஸ்ட் பண்றோம். முகத்த இடதுபுறமா திருப்பி வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த தண்டுவடம் நல்லா ட்விஸ்ட்டா இருக்கும். நம்ம இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய அந்த தசைகள் எல்லாமே நல்லா உங்களுக்கு ட்விஸ்ட் ஆயி ஒரு ஒரு ஸ்ட்ரெச் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு இன்ஸ்டன்ட்டாவே நமக்கு அந்த பேக் பெயின் ரிலீவ் ஆகறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். மூச்ச வெளிய விடும்போது, நல்லா மூச்சு உள்ள இழுக்கிறோம். மூச்ச வெளிய விடும்போது, நம்மளுடைய முகத்த நார்மலா வைக்கிறோம். கால்கள் 2த்தையும் நடுவுல கொண்டு வரோம். இப்போ நம்ம இந்த சைடும் அப்படியே நம்ம பண்ணிடலாம். மெதுவா நம்மளுடைய முட்டிய இப்போ லெஃப்ட் சைடுல ட்விஸ்ட் பண்றோம். 2 முட்டியையும் நம்ம லெஃப்ட் சைடுல ட்விஸ்ட் பண்றோம். முகத்த ரைட் சைடுல டர்ன் பண்றோம். நார்மலா பிரீத் பண்றோம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இத நம்ம மெயின்டெயின் பண்றோம். அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சிங் நல்லாவே ஃபீல் ஆகும். கம்ஃபர்டபுளா இருக்கும். மூச்சு உள்ள இழுக்கும்போது, மெதுவா முகத்த நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வரோம். நம்மளுடைய 2 கால் முட்டியையும் நடுப்புறமா கொண்டு வந்து, நல்லா மூச்சு உள்ள இழுக்கிறோம். மூச்ச வெளிய விடும்போது, கைகளையும், கால்களையும் தளர்த்துறோம். இது வந்து நம்ம அந்த ஸ்பைன ட்விஸ்ட் பண்ணி நம்ம பண்றோம்ல. ஸோ முட்டியையும் நம்ம மடக்குறோம். ஸ்பைனையும் ட்விஸ்ட் பண்றோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இன்ஸ்டன்ட்டாவே நம்ம பேக்ல இருக்கக்கூடிய அந்த பெயினும் குறையுது. அதே நேரத்துல நமக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்சேஷனும் ஏற்படுது. ஸோ இன்ஸ்டன்ட்டாவே நமக்கு இந்த 3 ஆசனம் நம்ம பண்ணும்போது, நமக்கு ஒரு ரிலீஃப் வந்து ஃபீல் ஆகும். இத ரெகுலரா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு பேக் பெயின் குறையும். ஆனா அது கம்ப்ளீட்டா சரியாகறதுக்கு நம்ம யோகா இயற்கை மருத்துவர அணுகி, இன்னும் சில இயற்கை மருத்துவத்தோட நம்ம சேர்த்து இத நம்ம ஃபாலோ பண்ணும்போது, எக்ஸாம்பிள் தண்டுவட குளியல், அக்குபங்க்சர், மசாஜ் சிகிச்சை, இந்த மாதிரி சிகிச்சைகளோட சேர்த்து நம்ம எடுக்கும்போது, கம்ப்ளீட் ரிலீஃப் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். நாளைக்கு சர்ஜரின்னு போகாம, நம்மளுடைய இந்த இடுப்பு வலிய இயற்கையான முறையிலேயே நம்ம சரிப்படுத்திக்க முடியும். இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.